நிஃப்டி இன்னைக்கு 25,000க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. டே சார்ட்டில் ரெண்டாவது நாளாக புல்லிஷ் கேண்டல். மிட் கேப் இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. அப் டு 0.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.3% நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி நியர்லி 0.3% இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக் டெக்னாலஜி இண்டெக்ஸ் மோர் தென் 1% ஃபால் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் மோர் தென் 2% டாப் செக்டரல் கெய்னராக நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 15 ஸ்டாக்ல கிட்டத்தட்ட 12 ஸ்டாக் இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இல்லை அதிகமாக ஒரு மோசமான ஃபால் அப்படின்னா நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ். நசாரா டெக்னாலஜிஸ் மோர் தென் 12% இறங்கியிருந்தது ஒரு முக்கியமான ரீசன். இன்னைக்கு டாப் செக்டரல் லூசராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் என்னென்ன ஸ்டாக், என்னென்ன இண்டெக்ஸ் செக்டார் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்த நியூஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்னா, ஆன்லைன் கேமிங் பில் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறது. இன்னைக்கு நசாரா டெக்னாலஜி இறங்குறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தாலும் ஆன்லைன் கேமிங் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு இது ஒரு செட்பேக்காக பார்க்கலாம். ரெண்டாவது, 62,000 கோடி ரூபா ஃபைட்டர் ஜெட் வாங்குறதுக்கான நியூஸு டிஃபென்ஸ் செக்டாரில். ஆக்சுவலாக இன்னைக்கு ஹெச்ஏஎல் வந்து ஓப்பனிங்கில் ஒரு 3% பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாலும் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு இன்னைக்கு சர்வைவ் ஆகலை. ஓப்பனிங்கில் இருந்த பையிங் வந்து டே ஃபுல்லாக சர்வைவ் ஆகலை. நிஃப்டி 50ல் 22 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கி இருந்தது. 28 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு டாப்ஸ் நிஃப்டி 50ல் கெய்னராக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது பிஇஎல் இன்னைக்கு மோர் தென் 2% இறங்கியிருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு இறங்கியிருக்கு. தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருந்த ஆட்டோ ஸ்டாக்ஸில் இன்னைக்கு ஒரு சில ஸ்டாக் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. 27 ஸ்டாக் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இந்தியன் ஹோட்டல் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், மோர் தென் மந்த்லி ஹையை இன்னைக்கு உடைச்சிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை கிராஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, ரீசெண்டாக ரியல்டி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு தொடர்ந்து ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஃபோனிக்ஸ் லிமிடெட், அப்புறம் மேக்ரோடெக், லோதா டெவலப்பர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வால்யூம், அதிகமான வால்யூம். புரோக்கரேஜோட அப்டேட், ஸ்விக்கி, ஜொமேட்டோவுக்கு நியர்லி அப் டு 20-30% டார்கெட் அசைன் பண்ணியிருக்கிறது. ஸ்விக்கி இன்னைக்கு நியர்லி 3% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. இன்னொரு பக்கம் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகி லிஸ்டிங்க்கு அப்புறம் ஐஎஸ் லெவலில் உடைச்ச ஹுண்டாய் 4% இன்னைக்கு இறங்கியிருக்கு. அதாவது ஃபோர் வீலர் செக்மெண்ட், ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸில் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதானி குரூப் ஸ்டாக் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங்கோட க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. இல்லை இன்னொரு கவனிக்க விஷயம் என்னென்னா, இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்கும் சரி, டிக்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸும் மோர் தென் 1% மேலே எந்த ஒரு ஸ்டாக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு டாப் கெய்னராக இருந்ததுக்கு முதல் காரணம் ஓலா எலக்ட்ரிக், கிட்டத்தட்ட 18% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனது. இதை தாண்டி 5 ஸ்டாக் 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்பால், ஃபோனிக்ஸ் லிமிடெட், வாரி எனர்ஜி, மேரிகோ, எம்ஃபாசிஸ் இந்த 5 ஸ்டாக் வந்து மோர் தென் 3% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது காட்ஃபி பிலிப் டொபாக்கோ கம்பெனி மோர் தென் 12% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், ஸ்வான் எனர்ஜி, ஆர் பவர், சொனாட்டா சாஃப்ட்வேர், நியூலண்ட் லேப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஏபி ரியல் எஸ்டேட், ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் இன்னைக்கு டாப் லூசராக ஸ்மால் கேப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி இண்டெக்ஸில் இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ், எம்ஃபசிஸ் இந்த 2 ஸ்டாக்கும் மோர் தென் 3%. எஃப்எம்சிஜியில் இமாமி, கோல்பால், பிரிட்டானியா இந்த 3 ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகிருந்தது. ரியல்டி இண்டெக்ஸில் மோர் தென் 3%, ஃபோனிக்ஸ் லிமிடெட், மேக்ரோடெக் இந்த 2 ஸ்டாக்கும் மோர் தென் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இப்போ இதில் மீடியா இண்டெக்ஸ் தான் ரொம்ப ஒரு மோசமான ஃபால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நசாரா டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 12% இறங்கினதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆன்லைன் கேமிங் பில் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது. இதை தாண்டி நியூஸ் இம்பேக்ட்ல இருந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன, இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்த நியூஸ் அப்படின்னா, சைனாவோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ், பெஞ்ச்மார்க் ரேட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இது மார்க்கெட் எதிர்பார்த்தது. ரெண்டாவது, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல கோல்கேட், பிரிட்டானியா, நெஸ்லே, ஹெச்யூஎல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆயிருந்தது. ஐடி செக்டார்ல ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இருந்தது. 2 ஐடி கம்பெனி வாட்ச் பண்ணலாம். ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று இன்ஃபோசிஸ். இந்த 2 ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா
நியூஸ் இம்பாக்ட். கோடக் வந்து இன்ஃபோசிஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தது ஒரு முக்கியமான ரீசன். டிசிஎஸ் வந்து பார்ட்னர்ஷிப் டீல் கொடுத்திருந்தது ரீசன். வேதாந்தாவோட டிமர்ஜர் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் இருந்தது. பட் அப்படி எந்த நியூஸும் இல்லை அப்படின்னு வேதாந்தா மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்கிறது நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். சுலா வினையாட் ப்ரீமியம் செக்மெண்ட்ல இவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கான ஒரு நியூஸ். மோர் தென் 3 to 5% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஓலா எலக்ட்ரிக்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹியூஜ் வால்யூம் எனக்கு ட்ரேட் ஆயிருக்கு. லூபின், நாட்கோ ஃபார்மா, இந்த 2 ஸ்டாக்கும் ஃபார்மா செக்டார்ல நியூ ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் F&O பேன்ல இருந்து எக்ஸிட் ஆயிருக்கிற இந்த ஸ்டாக்கு பாக்ஸ் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் டீல். இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்த ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். எஸ்ஆர்எஃபோட புரோக்கரேஜோட அப்டேட் ஒரு முக்கியமான ரீசன். யூபிஎஸ், சிட்டி, செல்கால் அசைன் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒரு நியூஸ். இன்னொன்று யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா HAL 62,000 கோடி ரூபா ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவல் ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ரேட்டிங் அசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ரீசன் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல. ஸோ இது எல்லாமே இன்னியோட மார்க்கெட்டில் இருந்த நியூஸாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஸ்டாக் மார்க்கெட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.